வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது அவ்வளவுமே தைவான் பிங்க் கொய்யா. அந்த தைவான் பிங்க்லேயுமே இது ஒரு வித்தியாசமான வெரைட்டிஸ். இது வந்து ஒரு இந்த ட்ரம்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரம்மில் வச்சுருக்க இத்தனை பிளான்ட் தான் இருக்குது. இது வந்து ஒரு அதாவது எப்படி சொல்லணும்னா, பிங்க்லேயே அதிக ருசி உள்ளது. அதே மாதிரி ருசி உள்ளது. மற்றபடி ரொம்ப பெரிய சைஸாட்டு வர ஒரு வித்தியாசமான வெரைட்டிஸ் பார்த்துடுங்க. இப்போது நீங்கள் வந்து மாடித்தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ட்ரம்மு, பெரிய பெரிய பாலிபேக்கு இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு அலைஞ்சி கிடைக்காமல் போகும். ஸோ அந்த மாதிரி அலைச்சல்கள்லாம் குறைக்கிறதுக்காண்டியே நாங்கள் வந்து இந்த மாதிரியே வளர்த்து உங்களுக்கு நாங்கள் தரோம். நீங்கள் என்ன செய்ய வேண்டியதுன்னா, இந்த செடிகளை வாங்கி நல்ல உரங்கள், அதாவது நாங்கள் சொல்கிற மாதிரி சாண உரங்கள், இந்த பயோ உரங்கள் தான் மெயினாக அந்த பழ வெரைட்டிக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் நல்லபடியாக தண்ணி ஊற்றி வளர்த்தாலே போதும். வந்து உடனே நீங்கள் வந்து காய் பறித்து சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் எல்லாமே இப்போ வந்து உடனே கிடைக்கிற மாதிரி தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த பிளான்ட்டுக்குள்ளே ரேட்டை கொடுத்து நீங்கள் வாங்கி அப்படியே நீங்கள் உங்கள் மாடியில் தூக்கி வைக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸி. நமக்கு செடி வளரும் வளராதுன்னு சந்தேகமே வேண்டாம். இந்த அளவு பெருசாக வளர்கிற செடி எல்லாமே ரொம்ப நல்லா வரும். ஸோ இதனோட டேஸ்ட்டுகளை இப்போ பார்ப்போம். கடிச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணுவாங்க. இப்போ இந்த அண்ணன்கிட்ட நம்ம கேட்போம், இந்த பழம் அவங்க சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட்டை, ரியல் டேஸ்ட்டை சொல்லுங்கண்ணா. நல்ல இனிப்பாக இருக்குது. மற்ற அதாவது நார்மலாக சாப்பிட அதாவது நம்ம நார்மலாக டேஸ்ட் பண்ணுறதுக்கும் சில உயிரினங்கள் டேஸ்ட், சில மாம்பழங்களை பாருங்கள், வண்டு இருக்கிற மாம்பழம் வந்து சுகர் கூடுதலாக இருக்கும். அதுங்களுக்கு தெரியும் எது விளைச்சல் ஜாஸ்திங்கிறது. அது மாதிரி இது அணில் கடிச்சது சாப்பிட நல்லா டேஸ்ட்டு, நல்லா அருமையாக இருக்குது. இது வந்து நிறையா வெரைட்டி கொய்யாவை சாப்பிட்ருப்பீங்க. இது வந்து தைவான் பிங்க். இது எப்படி இருக்குது? இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அதாவது பிங்க்கு கலருங்கிறது வரைக்கும் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது, நல்லா ருசியாக, இனிப்பு கூடுதலாக இருக்குது. தேங்க்யூ. ஒரு பேஷண்ட்டு இருந்தாலும் இனிப்பு கூடுதலாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்கு. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.